எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இனி என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்க வீட்ல எல்லாரும் பைக்கு, கார் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணும். சரியா? அப்படி இல்ல நீங்களுமே பைக், கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இதுல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, பெட்ரோல், எத்தனால் பிளெண்ட் இஷ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பெட்ரோல், எத்தனால் பிளெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊத்துற அதே மாதிரி பெட்ரோல குர்ராட்டி பந்தத்தை ஆகா ப்ராப்பர்ட்டியை மாத்திட்டாங்களே. நம்ம 2014 வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெட்ரோலை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2014 இருந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா, பெட்ரோலோட எத்தனால் அப்படின்றத நம்ம வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். எத்தனால் அப்படின்றது என்ன ஒரு பயோஃபியூல் சொல்லுவாங்க. சரியா? அது எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்களா, இல்ல அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் இருக்குல்ல, அதுல இருந்தா நம்ம என்ன பண்றோம், இந்த எத்தனால் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். சரியா? சோ அதோட மெயின் சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகர் கேன் மெய்ஸ்லாம் இருக்குல்ல, மெய்ஸ்னா கார்ன், இந்த சோளம்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எத்தனால்ன்றதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். இது இல்லாம அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்துமே நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இந்த எத்தனால் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பெட்ரோல மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, நம்மளோட வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இதனால என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 2014 தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா எத்தனால் பிளெண்ட் கொண்டு வந்து 2014 இருந்து நம்ம என்ன பண்ண 2022 என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, எத்தனால் வந்து 10% வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? டில் டுடே ஐ மீன் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி இருக்கும். பட் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த எத்தனால் பிளெண்ட் வந்து 10% இருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது என்னன்னா, 1 லிட்டர் பெட்ரோல்ல 80% மட்டும் தான் பெட்ரோல் இருக்கும். ரிமைனிங் 20% என்ன இருக்கும்னா இந்த எத்தனால் தான் இருக்கும். சரிங்களா? சோ இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணது என்ன சொல்லலாம், E20 பெட்ரோல் சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம இப்போ ஜெனரலா யூஸ் பண்ணிட்டு இருக்கா E10 பெட்ரோல். E10 அப்படின்னாக்கா அதுல வந்து 90% பெட்ரோல் இருக்கும், 10% மட்டும் என்ன எத்தனால் இருக்கும். இப்போ அந்த E10 மாதிரி E20 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல என்ன ஆகுனாக்கா, சொன்ன மாதிரி 80% பெட்ரோல் இருக்கும், அதுல 20% எத்தனால் இருக்கும். சரியா? இந்த பெட்ரோல் யூஸ் பண்ணதால என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வண்டி நம்ம இப்போ வச்சிருக்க எக்ஸிஸ்டிங்ல இருக்க எல்லா பெட்ரோல் இன்ஜின் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா, பெட்ரோல் அண்ட் எத்தனால் பிளெண்ட் பண்ணது அப் டு 10% வரைக்கும் மிக்ஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னாக்கா, அது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற வெஹிக்கிளை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? பட் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, அதை 20% இன்க்ரீஸ் பண்ணுவோம். 20% இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, நம்மளோட வண்டியோட எஃபிஷியன்சி அடிவாகும். என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஜென்ரலா ஒரு 60 கிலோமீட்டர் மைலேஜ் தருது அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு 55 இல்ல ஒரு 53 கிலோமீட்டர் தான் நமக்கு மைலேஜ் தரும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்த பெட்ரோல் அண்ட் எத்தனால் மிக்ஸ் பண்றதுனால. சரியா? இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, செகண்ட் நம்மளோட வண்டியோட இன்ஜின் பார்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஏன் சார் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னாக்கா, இந்த எத்தனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்ம மாய்ஸ்சர் கண்டெய்னர் இல்ல வாட்டர் கண்டரோட என்ன ரியாக்ட் ஆகும். இல்ல ஈஸியா என்ன பண்ணுவோம், வாட்டர் இல்ல மாய்ஸ்சர் கண்டெய்னர் அப்சர்வ் பண்ண இந்த எத்தனால் கண்டெய்னர். சரிங்களா? அப்ப என்ன பண்ணாக்கா, நம்மளோட இன்ஜினோட பார்ட்ஸ் இருக்குல்ல, ஸ்பேர் பார்ட்ஸ், பைப்பு, இந்த இன்ஜினோட உள்ள ஹெட், இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாமே என்னன்னா கொஞ்சம் வேர் அண்ட் ஏர் அப்படின்னா அது பழுது போகும். இல்லைனாக்கா அது வந்து பல சாகல தேய்மானம் ஏற்படும். அப்படின்னு போகும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அப்புறமேட்டுனா அது நிறைய செலவு நமக்கு வைக்கும். அப்படின்னும் போது நமக்கு அது மேஜர் லாஸ் நடக்கும். சரிங்களா? பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், உட்காந்து கன விளையாண்டுக்கிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம வண்டி E20 பெட்ரோலை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது நீங்க ஒரு மெக்கானிக் ஷெட்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரிதான். இல்ல நீங்க வாங்கும் போது உங்களுக்கு கேட்டலாக் கொடுத்துருவாங்க அந்த பைக் பத்தி. அந்த பைக்ல வந்து அந்த பெட்ரோல் இல்ல இன்ஜின் சம்மந்தப்பட்ட கார்ல பாத்தீங்கன்னாக்கா இதை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. பெட்ரோல் E10, E20, E25 அந்த மாதிரி. சரிங்களா? சோ அதுல பாத்தீங்கன்னா E20 போட்டிருந்தோம் அப்படின்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அப்படி E20 சப்போர்ட் பண்ணாது அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணா நீங்க பார்த்துதான் போடணும். சரியா? சோ இதனால யாருக்கு சஃபர் ஆகும் பாத்தீங்கன்னா, டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த வெஹிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருக்க மக்கள் தான் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. எதனால அப்படின்னாக்கா, இந்த E20 பெட்ரோல் வந்து நம்ம வண்டிக்கு சப்போர்ட் ஆகல அப்படின்னாக்கா மைலேஜ் ஃபர்ஸ்ட் கம்மியாகும். ரெண்டாவது என்ன நடக்கும்னாக்கா, நம்மளோட வண்டியோட தேய்மானம் ஏற்படும். இது மூலமா நம்ம வந்து மேஜர் லாஸ் ஏற்படும். சரிங்களா? அப்போ நான் இந்த எத்தனால் பிளெண்ட் பண்ண E20 பெட்ரோல் கொண்டு வரக்கூடாதுங்கன்னா அப்படி கிடையாது. E20 பெட்ரோல் அப்படி கொண்டு வரது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். இது மூலமா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னாக்கா, நம்மளோட என்விரான்மெண்ட்ல கிளியர் எமிஷன்ஸ் நடக்கும். இப்போ நீங்க ஒரு பெட்ரோலோ டீசலோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுல இருந்து ஸ்மோக் வரும் பாத்தீங்களா, எல்லாமே கருப்பா இருக்கும். அது பாத்தீங்கன்னா கிளியர் எமிஷன் கிடையாது. ஓகேங்களா? அது வந்து நம்மளோட சுற்றுச்சூழல பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். சரியா? அப்படின்னும் போது நம்ம இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த எமிஷன்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். அது வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா, அந்த எத்தனால் அப்படின்றது நம்மளோட பயோ வேஸ்ட்ல இருந்து கொண்டு வந்ததுனால. சரிங்களா? அதை நம்ம என்ன சொல்லலாம், ரெனியூவபிள் எனர்ஜி கூட சொல்லலாம். சரிங்களா?
ஸோ இது வந்து நம்மளோட என்ன அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது கம்பேர் நார்மல் பெட்ரோல். சரியா? ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து எத்தனால் யூஸ் பண்றதால என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. அப்போ என்ன ஆகும், பெட்ரோலோட மெயின் சோர்ஸ் என்ன, க்ரூட் ஆயில் நம்ம நாட்டில் இருக்கிறது கண்டிப்பா கிடையாது. அது நம்ம என்ன பண்றோம், ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இம்போர்ட் பண்ணிருக்கோம். அப்போ இம்போர்ட் பண்றதுனால நடக்கிற காஸ்ட் இல்ல அதை பட்ஜெட்னால அப்படியே ஒரு 10 to 20% கம்மியாகும். சரிங்களா? அப்போ அது வந்து நம்ம நாட்டுக்கு செலவு மிச்சப்படுத்தும். சரியா? மூணாவது என்ன ஆகும்னா, நம்ம நாட்டிலேயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த எத்தனால பிளெண்ட் எடுக்கிற எக்ஸ்ட்ரா பண்ணதுனால என்ன மெயின் ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருந்தேன்னா அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் இல்ல சுகர் இல்ல மெயின்ஸ் இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா, இது எல்லாமே நம்ம விளைவிக்கிற விவசாயிகளுக்கு என்ன ஆகும்னா இன்கம் வந்து ஜென்ரேட் அதிகமாகும். சரி, அது மூலமா என்ன ஆகும்னா ரூரல்ல இருக்க விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இது மூலமா பயனடைவாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அட்வான்டேஜா சொல்ல முடியும். பட் இதை கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாது, இதை கரெக்டா தப்பான்னு கேட்டீங்கன்னா, இது கொண்டு வர்றது வரவேற்கத்தக்கப்பட்டதுதான். பட் இதை வந்து ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராப்பரா கைட்லைன்ஸ் கொடுத்து ப்ராப்பரா இதை பத்தின அவேர்னஸ் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னாக்கா அது நல்ல விஷயம். இல்லை அப்படின்னாக்கா நீங்க கொண்டு வர்றது லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது நல்ல விஷயம் தான், அதுல டவுட்டே கிடையாது. பட் ஆனா ஷார்ட் டேர்ம்ல பார்க்கும்போது இது யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. இதை பத்தின விஷயங்கள் தெரியல அப்படின்னாக்கா. ஸோ இதை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.